பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சக்திவேல் இருந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பெத்த ஆத்தா கூட என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நீ இந்த மாதிரிலாம் நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் தான் சொன்னல, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் ஒரு பயத்தில் தான்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். அந்த கதிர் மேலே இருந்த கோவத்தை பெரியப்பா மேலே நான் காட்டிட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். பெரியப்பாவை அந்த நிலமையில நான் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, விட்டுட்டு வந்துட்டேன். அதோடு எல்லாமே முடிஞ்சுதுப்பா. தயவு செஞ்சு இதுக்கு மேலாச்சு எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் எதையும் வேணும்ன்ட்டு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாறி இருந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டுடா. அங்கே வடிவக்கா எப்படியெல்லாம் உட்காந்து அழுந்துட்டுருக்காங்கன்னு தெரியுமா? ஏற்கனவே அவருக்கு இப்போதாண்டா ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அவரை மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சுட்டு இடப்படுபா பாவி, உன்னால என் வயிற்றுல பெத்து எடுத்து வளர்த்து நினைக்கிற போது ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. இனிமே எப்படி உங்கள் பெரியப்பா முகத்தில் முழிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பேசாமல் நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம குமரவேலையில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா, என்னப்பா சொல்லிட்டு இருக்காங்க? இந்த வீட்டுக்காக நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாண்டா, கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துட்டேன். இனிமேல் அவங்க இனி என்ன பண்ணாலையும் இல்லை நான் என்ன பண்ணாலையுமே அவங்க சந்தேகம் மட்டும்தானே படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.